சொந்த வீடு வாங்குறதே தப்பு, ரொம்ப கஷ்டம், வாடகை வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு 11 months டென்யூர். அதாவது இப்போ புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஜென்ரலாகவே 11 monthsக்கு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறப்போ சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணலன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க்கு, ஸ்டடீஸு, குழந்தைங்களோட ஸ்கூலு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஜென்ரலாகவே ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரில் தான் நீங்கள் இருப்பீங்க. அடுத்து ரெண்டல் இன்ஃப்ளேஷன். இப்போ உங்களுக்கு வருஷம் சம்பளம் ஹைக்கு வருதோ இல்லையோ, இந்த ரெண்ட் ஹைக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த 11 months அக்ரிமெண்ட் முடிகிறப்போ கண்டிப்பாக உங்கள் வாடகையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சம்டைம்ஸ் 10 to 15% வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக நோ கஸ்டமைசேஷன் ரூல். அதாவது இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போனோன்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, பெயிண்ட் அடிக்கக்கூடாது, ஏன் ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட ஓனர் பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம என்ன தான் ஃபினான்ஷியலாக பெட்டராக டிசிஷன் எடுத்திருக்கோம், சொந்த வீடு லோன் வாங்காமல் அந்த ட்ராப்புக்குள்ளெல்லாம் போகாமல் நான் ரெண்ட்டு கட்டி நிம்மதியாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சாலும் கடைசி வரைக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்கும்.